நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு கேகேஆர் எஸ்ஆர்எச் ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்கங்க. 14வது ஓவர்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்எச்சுக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரி, பேட்டிங்ல மாஸ் காட்டுவாங்கன்னு பார்த்தா பேட்டிங்ல ரொம்பவே தடுமாறி 159 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, இது ஒரு கம்மியான டார்கெட் தான், இருந்தாலும் எஸ்ஆர்எச் பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அவங்க இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல எப்படி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் வேற இல்ல, பிலிப் சால்ட்டுக்கு பதில் குர்பாஸ் வேற வராரு. இவர் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. ஆனா குர்பாஸும் சுனில் நரேனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா பவர் பிளேலே தாறுமாறா ஸ்கோர் போயிருச்சு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நட்ராஜன் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. வந்த மனுஷன் ரொம்ப அழகா குர்பாஸை அவுட் பண்ணாரு. சரிப்பா, நட்ராஜன் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, அடுத்தடுத்து இதே மாதிரி விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கமின்ஸும் சுனில் நரேனை தூக்குனாருங்க. சரி, அடுத்தடுத்து விக்கெட் விழுகுன்னு பார்த்தா ஆனா விக்கெட்டே விழுகலங்க. வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயஸ் ஐயரும் வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நாங்க இந்த மேட்சை முடிக்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. அதனால இந்த மேட்சை கேகேஆர் 14வது ஓவர்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா கேகேஆர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நாங்க யார் இல்லைனாலும் நாங்க மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்ப்பா. 10 நாள் மேட்ச் விளையாடலன்னே நாங்க ஃபார்ம் அவுட் ஆயிருப்போம் நினைச்சீங்களா? எங்களோட கதையே வேற. இந்த தடவை எப்படி கப்பை தட்டி தூக்கே தீர்வோம் அப்படின்ற மாதிரி கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஆனா உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எச் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா ஆயி போச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் ஒரு எட்ஜ் அதிகமா இருக்கு, அவங்க தான் வின் பண்ணுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. எப்பயுமே எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிகப்பெரிய டார்கெட்டை தான் ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ஹெட் அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து அவுட் ஆனனால எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா போயிருச்சுங்க. சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுது, எஸ்ஆர்எச் எந்த அளவுக்கு பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களோட பேட்டிங்கே ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரை நம்பிதான் இருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு கிளீனா புரியுது. இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்னால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து வர நடைகட்டன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச்சோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. எந்தெந்த மேட்ச்ல இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த மேட்ச்ல தான் எஸ்ஆர்எச் இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த டீமா இருந்தாலும் எஸ்ஆர்எச் ஈஸியா வீழ்த்திடுறாங்க. இப்ப இந்த மேட்சை எஸ்ஆர்எச் தோத்தனால அடுத்து வரப்போற மேட்சை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா அடுத்த மேட்சை ஜெயிச்சா மட்டும்தான் எஸ்ஆர்எச்னால ஃபைனலுக்கு போக முடியும். இல்லைன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போயிடும். அதனால எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் தோத்தது கூட கவலை இல்ல, ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது குவாலிஃபயர் 1 மேட்ச் மாதிரியே இல்ல, லீக் மேட்சஸ்க்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் கூட இந்த மேட்சுக்கு இல்ல. அந்த மாதிரி ஈஸியா வீழ்த்துற மாதிரி கேகேஆர் வீழ்த்திட்டாங்க. இப்ப இதுக்கு தான் நிறைய பேர் எஸ்ஆர்எச் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் அடுத்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.